நான் தான் முன்னையே சொன்னல அது ஒரு 30,000 ரூபாயில எடுத்துடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ஆள் பண்ணனால தான். அசோக் செல்வன் பிரதரே வந்து சொன்னாரு, நான் இல்லாம உங்களுக்கு வேற யாராவது பண்ணணும்னா நீங்க பண்ணுங்க பிரதர், நீங்க ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறது. 30 வருஷமா நம்ம சொசைட்டில நடந்திருக்க சேஞ்ச், இந்த நியோ லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையான மாதிரி தான் ரொம்ப சுக்கலா உடஞ்சுதான் இருக்கு. லாங்குவேஜ் ரைட்டருங்கிற வகையில லாங்குவேஜ் ஒரு முக்கியமான கருவி தான். கதையே எனக்கு ஒரு காமெடி கதை தான். என்னன்னா, நாங்கள் முதல்ல வீடியோஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு நப்பாசம் இருக்கும்ல, ஏயா நம்ம இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறோமே, இந்த கேரக்டரை சினிமா நடிகர்கள் யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்குவோம் இல்லையா. இப்படி பேசிக்கிறதுக்கு ஒன்றும் செலவில்லை. அப்போ ஒவ்வொரு நடிகரும் சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல லிவிங்ஸ்டன் சார் பேரு வந்துச்சு. அவரும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான்னு இவர் சொன்னோட அவரு நடிக்கிறேன் சார், திரும்ப வந்து லிவிங்ஸ்டன் சார் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே பட்ஜெட் எதிர்த்து பாருங்க, அவரோட சம்பளத்தோட சேர்த்து கதையை திரும்ப இன்னும் கொஞ்சம் அவரும் வர்றாருங்கிறதுனால இன்னும் பெட்டரா இந்த ஸ்டோரியை பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணி சிஜி சில விஷயங்கள்லாம் அனிமேஷன்லாம் உள்ள கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி 3 லட்சம் ரூபாய் பண்ணணும். இதுல நடிக்கிறதுக்கு மற்ற நடிகர்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரியான நிலைமை இல்லை. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கேரக்டரை பேசாம நீங்களே பண்ணிருங்கன்னு சொல்லி நடிக்க வந்ததுதான் நான். மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கணும். ஒரு ஒரு நல்ல மாற்றம் என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்கிரிப்டை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 30 வருஷமா நம்ம சொசைட்டில நடந்திருக்க சேஞ்ச், இந்த நியோ லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் மாடர்ன் பீரியட்ல பின்னவீனத்துவ ஒரு பின்னவீன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எல்லா விஷயங்களுமே ரொம்ப சின்னதா உடஞ்சு போய் தான் கிடைக்குது. நம்ம வாழ்க்கையான மாதிரி தான் ரொம்ப சுக்கலா உடஞ்சுதான் இருக்கு. நம்ம பாக்குற வீடியோ அப்படிங்கிறது 10 நிமிஷத்துல இருந்து இப்போ 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ரீல்ஸா சுருங்கிடுச்சு. இது போல நம்முடைய மொமெண்ட்ஸும் எல்லாமே ரொம்ப சின்னதுதான். அப்போ அதை எப்படியாவது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா அதை உள்ள கடத்தணும் அப்படிங்கிற ஒரு வகையில தான் அந்த எடிட்டிங் பேட்டர்னை சீன் எழுதுனதே எல்லாமே ரொம்ப சின்ன ஷார்ட்ஸா தான் அதை எழுதிடணும். கட்ஸ் ஏகப்பட்ட கட்ஸ் இருக்கும். அவர் மணிசர் பார்த்தோடனே முதல்ல சொன்னது என்னன்னா, என்னைய கட்டு அள்ளி தெளிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கட் மட்டும் கிடையாது, கட்டுக்கு அப்புறம் லொகேஷன் டோட்டலா ஷிஃப்ட் ஆயிடும். இந்த படத்துல எவ்வளவு லொகேஷன் மாத்தி 150 லொகேஷன் போயிருக்கு. சுத்தமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி சில்லா நொறுங்கி இருக்குங்கிறது பாக்குறவங்களுக்கு வந்து கடத்தணுங்கிற ஒரு வகையில தான் அந்த எடிட்டிங்க நாங்க அப்படி செஞ்சிருந்தோம். அதே போல இந்த படத்தினுடைய இறுதி காட்சியில அந்த ரெண்டுமே இருக்கும். நீங்க எமோஷனாவும் இருப்பீங்க, அதே நேரத்துல சிரிச்சுக்கிட்டும் இருப்பீங்க. அந்த விஷயமும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயம் தான். ஒரே நேரத்துல நம்ம இன்பமாவும் இருப்போம், துன்பமாவும் இருப்போங்க. அந்த உணர்வை ஆடியன்ஸுக்கு கடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒரு காமெடியாவும் இருக்கும், அதே நேரத்துல எமோஷனலாவும் ரெண்டும் கலந்து அந்த கிளைமேக்ஸ பில்ட் பண்ணோம். கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நாங்க எமோஷனை ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால காமெடியை ஒரு டூலா யூஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸை நாங்க ஒரு மாதிரி சேஃபர் சைட்ல முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த ஒரு உணர்வின் பார்ப்பட்டு அதை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அதுக்குள்ள இருக்குங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் முழுக்க டெக்னிக்காலிட்டிங்கிறது வெறும் டெக்னிக்காலிட்டிக்காக கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா இருக்கு, ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ற வாழ்க்கையை ஒரு சினிமால எப்படி காமிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஐடியாவின் அடிப்படையில தான் அந்த டெக்னிக்காலிட்டிஸும் முடிவு செய்யப்பட்டது. டைரக்டர் சார், இப்போ அந்த பாப்பா கிட்ட பேசுவார்ல நவீன், அது வந்து வேற சுச்சுவேஷன்ல வேற காஸ்டியூம்ல பேசுவார். அது எந்த டைமுக்குள்ள எடுத்தீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணி முடியுமா? நீங்க எப்படி ஷூட் பண்ணணும்னு கேக்குறீங்களா, இல்ல வந்து என்ன டைமுக்குள்ள பண்ணீங்க, என்ன டைமுக்குள்ள பண்ணீங்கன்னு கேக்குறேன். இப்ப அந்த பாப்பா கிட்ட பேசுறாரு இல்லையா நவீன், அவங்க காஸ்டியூமும் 2 பேர் காஸ்டியூம் மட்டும் மாறும். அது நீங்க ஷூட்டிங் பிளானா பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்ல எடுத்ததுதான். எல்லாம் அப்படியே எல்லா பேசுறதுமே ஷூட் அப்படிதான் பிளான் பண்ணுவாங்க இல்லையா, ஷூட்டிங் ஸ்ட்ரெச்சா ஒரே இதுல எடுத்ததுதான். அந்த அந்த ஏன் பாப்பா கிட்ட பேசணுங்கிறது வச்சோம்னா, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து அவன் வந்து தனியா ரேண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு ரேண்டிங் படம் ஃபுல்லா இருக்கும். பாத்ரூம்ல ரேண்ட் பண்ணுவாங்க, பாத்ரூம்ல உட்காந்து ரேண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு கொஞ்சம் பாப்பா பெருசாகும் போது அவன் அந்த பேசுற ஒரு இடமா பாப்பா மாறிடுவாங்கிறது தான் ஐடியாவா இருந்துச்சு. ஷூட்டிங் ஐடியாவா நாங்க கிட்டத்தட்ட ஒரே நாள்ல எடுத்ததுதான் நினைக்கிறேன். நாங்க எல்லாமே ஒரே நாள்
லைட்டிங்கா அதான் என்ன சொல்றது எக்கனாமிக்கலி கரெக்டா இருக்கும். இல்ல சார் நான் வந்து ஏன் வச்சீங்கன்னு கேட்கல. அந்த அவர் பேசும்போது ஒவ்வொரு இதுக்கும் சுச்சுவேஷன் மாறும்ல. அதை எப்படி அவர் எடுத்துக்கிட்டாரு? அதுக்கு டைம் ஆக்டர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு கேக்குறீங்க? எப்படி மாறி மாறி எமோஷனுக்கு வராங்க? ஆமா. அது அவங்களுடைய அதான் அதான் அவங்களுடைய என்ன அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல. அதெல்லாம் நீங்க மணி சார் கூட பர்ட்டிகுலரா ஒர்க் பண்றத பத்தி பேசுனீங்கன்னா, ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பாரு அந்த கிரவுண்ட் சீன்லாம். கட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துல அங்க போயிருவாரு. ஒரு சில ஆக்டர்ஸ் ஒரு மாதிரி. முக்கியமா மணி சார் வந்து ரொம்ப ஈஸிலி கேரக்டருக்குள்ள போயிட்டு வெளியே வந்துக்கக்கூடிய ஆள். ஒரு சில ஆக்டர்ஸ் அந்த மூட்லயே இருப்பாங்க இல்லையா? இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸிலி ஃபிளெக்சிபிள். வெரி அவர் அப்படி இருந்ததுனால நாங்க அப்படியே எடுத்தோம். அவங்களுக்கு எதுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன். கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படி போறதுங்கிறது. அவர் பல சீன்ஸ் அப்படிதான் பண்ணோம். ஒரு காமெடி சீன் முடிச்சுட்டு எமோஷன் சீன் போறது அவருக்கு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயமா இல்ல. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி பேசுவாரு. அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ்ல ரொம்ப எமோஷனலா சீன் வரும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரு அவரு. ஆமா. ரொம்ப டைம் எதுவுமே எடுக்கலையா? டேக் எடுத்தோம். ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு டேக் ஒரு 2, 3 டேக் போயிருக்கோம். பட் அவர் டேக்குமே ரொம்ப கம்மியா தான் எடுத்துப்பாரு. அவங்க ஒரே ஸ்ட்ரெச்ல தான் எடுத்தோம். யூடியூப்ல இருந்து வந்தனால எப்படி ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணீங்க? ப்ரொடியூசர் எப்படி அப்ரோச் பண்றாங்க? எனக்கு நாங்க என்கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா இத? நான் எங்களுக்கு ப்ரொடியூசர் வந்து எனக்கு ப்ரொடியூசர் வந்து ஒரு லொகேஷன் மேனேஜரா இருக்கும்போது இருந்து எனக்கு பழக்கம். எனக்கும் பிரசன்னாக்கும் அவரு ஆக்சுவலி பிரசன்னா வீட்ல தான் வந்து அவரும் இருந்தாரு, நானும் இருப்பேன். அப்படி அங்கிருந்து பழக்கம். அவரு நாங்க கரெக்டா யூடியூப்ல டெவலப் ஆகி வரும்போது அவரும் அங்கிருந்து லொகேஷன் மேனேஜர்ல இருந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. அதனால எனக்கு அது ஈஸியா நடந்துருச்சு. உங்களுக்கு அதை தாண்டி மத்த யூடியூபர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா உங்களோட ஒர்க்ஸ் உங்களுக்கு விசிபிலிட்டி ஒன்று கிடைக்கும் போது உங்க ஒர்க்ஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகும் போது விசிபிலிட்டி கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ண முடியும் தான். எல்லாருமே இன்னைக்கு வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு போர்ட்போலியோ எதிர்பார்க்கறாங்க. இதர் ஷார்ட் ஃபிலிமோ ஒரு பிச் டெக்கோ ரொம்ப எல்லா ப்ரொடியூசர்ஸுமே இன்னைக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸா நீங்க ஒரு பிச் டெக் எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு அது முடிஞ்ச அந்த வீடியோ அந்த இப்ப சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து யூடியூபே அதுவா இருந்துச்சு. சில பேர் அதை வந்து ஒரு கிறிஸ் பண்ணி ஒரு ட்ரெய்லர் ஆகும். இல்ல வந்து அது ஒரு ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் ஆகும். அந்த படத்தை பத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி வெல் ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸிலி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். மாதிரி அதுல இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நாங்க ரொம்ப கஷ்டப்படல. ப்ரொடியூசர் எப்படின்னா இந்த பாட்டு இருக்குல்ல, பழைய பிரபு பாட்டு ஒண்ணு, எனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பிறந்தவர், அது மாதிரி இந்த ப்ரொடியூசர் எங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து சரியான நேரத்துல வந்து சேர்ந்தாரு. கோவையில எங்க வீட்டுல ராஜேஷ், வினோத் சாரு, சுஜித், அது ஒரு டென் மாதிரி, அதுக்கு செல்ல பேர் வந்து மூடர் கூடம். அங்கதான் எல்லாரும் சினிமா பத்தி பேசுறது, படம் பார்க்கறது, புக்ஸ் பத்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். என்னன்னா இது அவர்கிட்ட ஒரு 6 வருஷம் இருக்குமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரு சென்னையில இபியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வேற ஒரு ப்ரொடியூசருக்காக என்னை வந்து அப்ரோச் பண்ணாரு. ஏதாவது கதை இருக்கா உங்ககிட்டன்னு. ஒரு குடும்ப கதை இருக்குன்னு நான் சொன்ன உடனே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. வேண்டாங்க அப்படின்ட்டாரு. அது மனசுக்குள்ள நமக்கு குத்திடுச்சு. என்னது லைனே சொல்லாதுக்குள்ள இவர் வேணான்ட்டாருன்னு சொல்லி. அதனால கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் மனசுக்குள்ள அதை வஞ்சமா கரை வச்சு அவருக்கே அந்த கதையை கொடுத்து அவரையே தயாரிப்பாளராக்கி அவரையே எடுக்க வச்சிருக்கோம் அப்படின்னு வேணா சொல்லலாம். அதுல அவர் கதையவே பல காட்சிகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். அவர் பணத்திலேயே எடுத்து அவருக்கே போட்டு காமிச்சு அப்படி. இது ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை. ஆனா சீரியஸ் நோட் இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னா நான் என்ன சொல்றது, ஒரு அட்வைஸா அந்த மாதிரி அதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனா எங்களோட ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயங்கள் எப்படி பாசிபிள் ஆச்சுங்கிறது உங்க கூட என்னால ஷேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், நான் பொதுவா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் இல்ல டெக்னீஷியன்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க கிட்ட நான் பாக்குறது என்னன்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்லயே பெர்ஃபெக்ஷனுக்கு ஆசைப்படுறாங்க. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ஷன் பிடிக்க முடியாது. எக்ஸலன்ஸ் வேணா அச்சீவ் பண்ணலாம். ஆனா எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்றதுங்கிறது
அது ஒரு மெத்தட்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மெத்தட்ல இருக்கும்போது அது ரொம்ப 10 வருஷம் எடுக்கிறதுங்கிறது 5 வருஷத்துல நடக்கும். பல நண்பர்கள் கிட்ட மெத்தடே இல்ல. அவங்க அன்னைக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க, நாளைக்கு வேற ஒண்ணு நினைப்பாங்க, வேற ஒண்ணு செய்வாங்க. அப்படி நம்ம ஒரு ஒரு சரியான ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம வேலையை செஞ்சோம்னா நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்றது ரொம்ப அது ஒரு சுழல் பாதை மாதிரி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நிறைய நண்பர்கள் ஆசையே முயற்சி நினைச்சுக்கிறாங்க. ஆசைப்படுறது வேற, முயற்சி பண்றது வேற. 10 வருஷமா தீவிரமா ஆசைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. அது இல்ல. அது அது ஒரு இனிஷியல் ஃபோர்ஸ் தான். அது விருப்பம்ங்கிறது, வேட்கைங்கிறது, அது எல்லாமே ஒரு இனிஷியல் ஃபோர்ஸ். அதுக்கு அதை ஒரு மெத்தடோட இணைக்கணும். ஒரு ரயில் பெட்டிக்கு என்ஜினை ஃபிக்ஸ் பண்றது போல அதை இணைச்சோம்னா தான் அந்த பயணம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபில்ம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நாங்க எடுப்புல இப்போ நிறைய நண்பர்கள் என்னன்னா, ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இப்படி செலவு பண்றாங்க. நாங்களும் அப்படி செஞ்சவங்க தான். நாங்க முதல் எங்களுடைய ஷார்ட் பிலிம் 2015ல பண்ணும்போது 30,000 ரூபாயில கிரவுட் ஃபண்டிங்ல பண்ணிட முடியும்னு நம்பி எனக்கும் ராஜேஷுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 30 பேர்த்த லிஸ்ட் எடுத்து ஆளுக்கு 1000 ரூபாய் தான் கேட்டா கொடுத்துருவான். அந்த மாதிரி நண்பன்மா கேட்டு 30,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி எங்களுடைய ஷார்ட் பிலிம் தொடங்கணும். முடிக்கும் போது 3 லட்சம் ரூபாயில முடிச்சோம். அது ஆனா நாங்க பிளண்டர் பண்ணல. அதை இன்னும் மெருகேற்றணும், அதுக்குள்ள அனிமேஷன்லாம் கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணோம். அதுக்கு அவ்வளவு தேவையா அப்படின்னா இல்ல. ஆனா எங்களுக்கு ஏதோ ஒரு விருப்பம், அதை செஞ்சு பார்த்தோம். ஆனா இன்னொரு வகையில எக்கனாமிக்கலி ஒரு பெரிய டிசாஸ்டர். 3 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஒரு ஷார்ட் பிலிம்குள்ள டம்ப் பண்றது இருக்குல்ல, அதை முழுசாவும் முடிக்காம பிற்பாடு 2 வருஷம் கழிச்சு நாங்க நக்கலைட்ஸ் எல்லாம் சேனல் வந்ததுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணோம். அப்போ ரஞ்சித் தோழர்கிட்ட எல்லாம் காமிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இப்போ நக்கலைட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் பெட்டரா இருக்கு அந்த ஷார்ட் பிலிமை விட அப்படின்னு சொன்னாங்க. நிறைய டைரக்டர்ஸ் அது சொன்னாங்க. ஆனா அதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருந்தோம். ஆனா இவங்க பார்த்து அட்மையர் பண்ணி எங்களை கூப்பிட்டு பாராட்டின வீடியோஸ்க்கெல்லாம் நாங்க அதிகபட்சம் செலவு பண்ணது 200 ரூபாய் 250 ரூபாய் தான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கிரியேட்டிவா ஒரு எக்ஸலன்ஸ்ல இருக்கவங்க பாராட்டுற ஒரு கண்டென்ட் பண்றதுக்கு எங்களுக்கு 250 ரூபாய் தான் செலவுச்சு. ஆனா நாங்க ஆசைப்பட்டு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செஞ்ச ஒரு ஷார்ட் பிலிம் அதை அவங்க பெருசா ரசிக்கல. ஸோ அதனால நம்ம ரொம்ப குவாலிட்டின்னு சொல்லி ஹை கிளாஸ் கேமராஸுக்காக போய் செலவு செஞ்சு, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அதான் செய்யறாங்க. உடனே இருக்கிறதுல பக்காவான கேமரா, லைட்ஸ், இதுக்கெல்லாமே அப்படியெல்லாம் கிரியேட்டிவிட்டி அதனால தீர்மானிக்கப்படுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்ல என்னன்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக உங்களுடைய படைப்பை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும் வெளிக்கொண்டு வர்றதுக்குமான பட்ஜெட்டிங் நீங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள் நான் பாக்குறதுன்னா, ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் அதுலயே ஒர்க் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க அந்த ஒரு ஷார்ட் பிலிம்காக. அப்படி இல்லாம இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட்ல இன்னும் எவ்வளவு எக்ஸலண்டா பண்ண முடியுங்கிற இடத்த நோக்கி இன்னோவேட்டிவா நகரும்போது நம்ம கையில அதிகமான வீடியோஸ் இருக்கும். நம்ம வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், வெவ்வேறு கதைகள், வெவ்வேறு ஜானர் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இது கரெக்டா நான் சொல்ல வர்றது என்னன்னா, வெறும் ஆசையிலிருந்து மட்டுமே செயல்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிராக்டிகாலிட்டி அதுல இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம கிட்ட ஒரு ஷார்ட் பிலிம் இருக்க வேண்டிய இடத்துல 10 ஷார்ட் பிலிம் நம்ம கையில இருக்கும். நம்முடைய வெவ்வேறு திறமைகளை நம்ம வெளிப்படுத்துவதற்கான ஒரு பேலட் மாதிரி நம்ம கையில இருக்கும். யாரு காமிக்கிறதா இருந்தாலும் ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இதை பார்த்து என்ன நம்புங்கன்னு சொல்றதை விட ஒரு 5 ஷார்ட் பிலிம் 10 ஷார்ட் பிலிம் இருந்ததுன்னா இன்னும் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சார் மணி சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, முன்னாடி வி சேகர் சார், விசு சார்லாம் இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியை பத்தி வரிசையா படங்கள் வரும் அப்படின்னு. அது இப்போ டைலூட் ஆகி நியூக்ளியர் ஃபேமிலி ஆன பிறகு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளிஷேவாவோ ஒரு கிரிஞ்சான இதாவோ பார்க்கப்பட்டுச்சு. இது மணி சார் சொன்னது எனக்கு இது தோணி இருக்கு. இது இப்போ நீங்க ஃபியூச்சர்ல பண்ண போற படங்கள்லாம் நீங்க என்ன மாதிரியான ஒரு ஜேர்னல்ல டிராவல் பண்ண விரும்புவீங்க? அது ஒண்ணு சார், ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் சார், நான் ஃபர்ஸ்ட் திருப்பூர்ல தான் சார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஸ்டோரியை டிராவல் பண்ணி கொண்டு போக? ஏன்னா இப்போ
என் பேரு மணிகண்டன் சார். அங்க பசங்க கூடும்போது ஏன் மணி வாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லா ஊர்லயும் மணி அடிச்சாதான்டா சத்தம் வரும், கோயம்புத்தூர்காரங்க மணின்னு கூப்பிட்டாலே சத்தம் வருது கிளிங்குன்னு அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு கொண்டு போறதுக்கு, இந்த ரைட்டிங், இந்த நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற ஒரு ரைட்டிங்கும் இந்த லாங்குவேஜும் எந்த அளவுக்கு இது டிராவல் பண்றது, கதையை சுவாரஸ்யமா கொண்டு போக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னாடியே சொல்லுவாங்க காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க சார். இது கிரேசி மோகன் சார் அவங்களுடைய ரைட்டிங்ல பார்த்துருக்கேன், விசு சாரோட ரைட்டிங்ல பார்த்துருக்கேன் சார். ஸோ இந்த ரைட்டிங்கும் இந்த லாங்குவேஜும் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போக உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் சார்? கிளீஷேங்கிறது செஞ்சதையே ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சதை அவரை போலவே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறது தான். ஒரு சினிமா நானும் ராஜேஷும் ஒர்க் பண்ண முடிவு செஞ்சு வரும்போது நாங்க முடிவு செஞ்சது என்னன்னா, பல வகையான சினிமாக்கள் இருக்கு. நாங்க செய்யணும்னு முடிவு பண்ணது வெகுஜன சினிமா தான். நாங்க ஒரு ஒரு ஆர்ட் ஹவுஸ் படம் பண்ணணும் அந்த மாதிரியான ஆர்வம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு 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 பரந்த மக்கள்கிட்ட போய் உரையாடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான். அப்போ சினிமாவில் முக்கியமா என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் போர்டம் இருக்குன்னு ஒரு படத்துக்குள்ள செக் பண்ணி அது எல்லாத்தையும் கழட்டி வெளியே எடுத்துறது. எங்கெங்கெல்லாம் போர்டம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் அது நம்மளை சலிப்படைய வைக்குதோ, அது என்ன வகையான உணர்வா கூட இருக்கலாம், அது நம்ம சலிப்படைய வைக்குதுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அது சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமுமே கிடையாது. அப்படி இருந்தாதான் அதை எடுத்து நம்ம சினிமாவை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் சொல்றேன், ஒரு 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 ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற இடத்துக்கு பயிற்சியின் வழியாக நம்ம வந்து சேரும்போது உங்ககிட்ட எதை கொடுத்தாலும் அதை சுவாரஸ்யமானதா மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நீங்க வளர்த்துக்கிறது. நீங்க நீங்க டீல் பண்ற சப்ஜெக்ட் அதன் அளவுலயே அது சுவாரஸ்யமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதை எப்படியெல்லாம் செய்ய முடியும்னா பல வகையில செய்ய முடியும். முதல் விஷயம் இதுல என்ன செஞ்சோம்னா, ஒரு பெர்செப்ஷன், ஒரு 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 நோக்கம், அதுல ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த வாழ்க்கைய ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அதனுடைய தன்மை டைமென்ஷனே மாறிடும். சாதாரணமா ஒருத்தன் காலையில வேலைக்கு போறான், வேலை செய்யறான், சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான், டிஃபன் சாப்பிட்டான், டிவி சீரியல் பார்த்தா, படுத்து தூங்கிட்டான்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா போனவனுடைய ஒர்க் பிளேஸ காமிச்சோம்னா இந்த கதை வேறையா மாறிடும். அவன் ஒர்க் பிளேஸ காமிச்சிட்டோம்னா கதை வேறையா மாறிடும், அவனை பற்றிய பார்வை மாறிடும். அப்ப நம்ம அவனுடைய வாழ்க்கையில எதை போக்கஸ் பண்றோம், எதை பார்க்கிறோம், எதை சொல்றோங்கிறது அதை சுவாரஸ்யப்படுத்திடுவோம். ரெண்டாவது லாங்குவேஜ். ரைட்டருங்கிற வகையில லாங்குவேஜ் ஒரு முக்கியமான கருவிதான். ஆனா ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் லாங்குவேஜ்ல இருந்து ஆப்ரேட் ஆகிறது இல்லை, அவன் காட்சிகள் இருந்து ஆப்ரேட் ஆகிறான். லாங்குவேஜ்ங்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமா அவன் பயன்படுத்திக்கிற ஒரு விஷயம் தான். உரையாடல் எங்க காட்சிப்படுத்த முடியாதோ, அவசியம் இல்லையோ, சாத்தியம் இல்லையோ அங்கதான் டைலாக். ஆனா அந்த அந்த டைலாகும் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க சுவாரஸ்யமா சொல்ல வேண்டியதா இருக்கு. கொங்கு தமிழ்ங்கிறது அந்த வகையில ஒவ்வொரு மொழிக்கும் அதனுடைய தனித்தன்மை இருக்கு. கொங்கு தமிழுக்கு அதனுடைய தனித்தன்மை இருக்கு. சில சொற்கள் ஒரே ஒரு சொல் ஒரு வாக்கியம் செய்யற வேண்டிய வேலையை ஒரு சொல் செஞ்சிடும். அந்த சொல்லுக்கு நீங்க கொடுக்குற டோன் இருக்குல்ல, அது அதை பண்ணிடும். நீங்க நான் 10 வரி ஒரு டைலாக் நீங்க போட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னீங்கன்னா முடிஞ்சிடும். சோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். 10 வரி அவன் பேசணுமா அப்படின்னா முடிஞ்சிடும். ஒருத்தனை அலட்சியப்படுத்தணுங்கிறதுக்கு 10 வரி அவன்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை, அப்படின்னா முடிஞ்சிடும். அப்போ அது நம்ம சாய்ஸ் தான். அப்போ இது ஒன்னொன்னு நான் அதை தான் சொல்ல வரேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி டெலிபரேட்லி பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். சினிமாவில் நிறைய பேர் வந்து என்னுடைய ஆன்மா அது இல்ல, ஹிட்ச்காக் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆஃப்டர் ஆல் மூவி அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதுக்குள்ள உணர்ச்சியை கூட்டுவதா இருக்கட்டும், குறைக்கிறதா இருக்கட்டும், நகைச்சுவை கூட்டுவதா இருக்கட்டும், குறைக்கிறதா இருக்கட்டும், மனுஷங்க அதிகமா பேசுறதா இருக்கட்டும், மௌனமா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டைரக்டரோட டெலிபரேட் டிசிஷன் தான். அதனுடைய காம்போசிஷன் தான் நீங்க மொத்தமா பாக்குற ஒரு சினிமா. அப்ப பல பேர் அதுல தன்னையும் சேர்த்து இணைச்சுக்கிட்டு அதுக்காக உயிரை கொடுத்து போராடுறதுங்கிறது இருக்குல்ல, அது அவசியம் இல்லைங்கிறது எங்களோட ஐடியா. ரொம்ப பிராக்டிக்கலா டீல் பண்ண ஒரு விஷயம் தான்.
நம்ம ஒரு சீரியஸான படம் எடுக்கிறோங்கிறதுக்காக நாமே சீரியஸா இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஒவ்வொன்றையும் ரொம்ப ப்ராக்டிக்கலா அதனுடைய பாசிபிலிட்டிஸ் நம்ம ஜட்மெண்ட்ல இருக்கிறது தான். ஒரு மொழியின் சாத்தியம் என்ன, ஒரு திரைப்படத்துல ஒரு மொழியின் சாத்தியம் என்ன, அதை ஒரு டோனோட சேர்த்து சொல்லும் போது அது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை நமக்கு கூட்டுது இல்ல சட்டில் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே டெலிபரேட்டான டெசிஷன்ஸ் தான். அப்படி இருக்கும்போதுதான் டைப் பண்ணும்போதே சிரிப்பு. ரொம்ப ரொம்ப சாதாரண சொற்கள் தான், பெரிய அலங்காரமான வார்த்தைகள்லாம் இல்லை. ஆனா அதை சொல்ற இடம், சிச்சுவேஷன் அதை வேற ஒரு வகையில மாற்றும் இல்லையா? பேஷன் மோஷன் போனரா அவன் தான் மோடி முழுங்கிட்டானுங்களே. ஸோ டைட்டா அடைச்சிருக்குமில்லங்க. அது சொல்ற இடம் அதனுடைய இதை மூடும், அந்த விஷயத்த மாத்திடுது. இதுல ஏதாவது ரொம்ப தனிச்சிறப்பான சொல் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சாதாரண சொற்கள் தான். அது எங்க பயன்படுத்துறோம், எந்த மூட்ல அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்ததுதான். படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார், சொல்லணும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. இப்போ வந்து ஒரு படத்துக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து கேஸ்டிங்கிறது வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? இது வந்து மணிகண்டன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சூஸ் பண்ணீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஆக்டர் அப்படி ஏதாவது சூஸ் பண்ணீங்க? நான் இந்த பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். இந்த படம் வந்து நாங்க 2017ல ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணது. 2020ல வந்து நாங்க அமுச்சி பண்ணதை பார்த்து அசோக் செல்வன் எங்களுக்கு வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாரு பார்க்கலான்னு. அவரு எங்ககிட்ட அமுச்சியே பண்ணலாமான்னு கேட்க வந்து அவர்கிட்ட நாங்க துருன்னு இந்த கதையை சொல்ல போக சரி இதை பண்ணலான்னு அப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் கோவிட் வந்து அவரோட டேட் கிளாஷ் ஆயிடுச்சு, அவரால் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன். இப்போ அசோக் செல்வன் பிரதரே வந்து சொன்னாரு, நான் இல்லாம உங்களுக்கு வேற யாராவது பண்ணணும்னா நீங்க பண்ணுங்க பிரதர், நீங்க ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு இது இல்லைன்னா. அப்போ அவர் வந்து நான் சொன்னேன் மணிகண்டன் இருந்தா பெட்டரா இருக்கும் நீங்க அப்படின்னு சொன்னேன். அவரு தான் எனக்கு மணிகண்டன் நம்பர் கொடுத்து கனெக்ட் பண்ணி பேச சொன்னாரு. ஸோ எனவே அசோக் நான் பல இடங்கள்ல சொல்லிட்டேன், அவரு தான் ரொம்ப என்ன சொல் அவருக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் அவ்வளோ கிரேஷியஸா நடந்துக்கிட்டதுக்கு. அண்ட் மற்ற காஸ்டிங் டெசிஷன்ஸ் எல்லாமே பெரும்பான்மையா நாங்கள் இந்த படத்துல நக்கலைஸ்ல பண்ணும்போது என்னன்னா டைப் காஸ்டிங் தான் பண்ணியிருக்கோம். ஒரு கேரக்டரை எடுத்து போய் நீங்க புதுசா நடிச்சு பண்ணுங்கிற மாதிரியான காஸ்டிங்ஸ் பெருசா இல்லை. எக்ஸப்ட் குரு சார், அவர் வந்து கொஞ்சம் அதை வந்து அதிகம் ரியாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கிற கேரக்டர் அந்த ராஜேந்திரன் கேரக்டர். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க முன்னாடி பண்ணதுல இருந்தோம், நமக்கு நக்கலைஸ்ல இருந்த ப்ராக்டிஸ்ல இருந்தோம் டைப் காஸ்டிங் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹியூமர், எந்த படத்துக்குமே காஸ்டிங் ரொம்ப முக்கியம். பட் முக்கியமா ஒரு ஹியூமர் படத்துக்கு கரெக்டாக நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு காஸ்டிங் முடிச்சிட்டிங்கன்னா we know 70% ஜாப் இஸ் டன். ஸோ அதனால அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணினோம், அதுக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒர்க் பண்ணி தான் அதை பண்ணோம். பிரச்சனை இப்ப நீங்க வந்து ரைட்டரா மட்டும் இல்லாம ஒரு ஆக்டரா நீங்க வந்து உங்களை எப்படி எல்லாம் இது பண்ணிக்கிட்டீங்க? கூத்துப்பற்ற இல்லாம நீங்க ஆக்டரா வந்து அந்த கேரக்டரை எப்படி அப்சர்வ் பண்ணி எப்படி ஆக்ட் பண்ணீங்க? ஒரு ஆக்டருக்கு நீங்க கொடுக்குற டிப்ஸ் இது மட்டும் சொல்லுங்க. இது ஒரு இந்த கதையும் எனக்கு காமெடி கதை தான். என்னன்னா, நாங்க முதல்ல வீடியோஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் எடுக்கும்போது நான் தான் முன்னையே சொன்னல அது ஒரு 30,000 ரூபாயில எடுத்துடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஆள் பண்ண காலம் தான். டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு நப்பாசை இருக்கும்ல, ஏயா நம்ம இப்படி ஒரு கதை எழுதி இருக்கிறோமே, இந்த கேரக்டரை சினிமா நடிகர்கள் யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்குவோம் இல்லையா? இப்படி பேசிக்கிறதுக்கு ஒன்றும் செலவில்லை. அப்போ ஒவ்வொரு நடிகரும் சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல லிவிங்ஸ்டன் சார் பேரு வந்துருச்சு. இவர் அதுக்கு முன்னாடி ஆட் பிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இவருக்கு லிவிங்ஸ்டன் சார் பழக்கம் போல. இவர் என்ன நினைச்சாரோ எந்திரிச்சு வெளியே போயிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அவரும் ஷார்ட் பிலிம் எடுக்கிறான்னு இவர் சொன்னோட அவரு நடிக்கிறான்ட்டு திரும்ப வந்து லிவிங்ஸ்டன் சார் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே பட்ஜெட் எதிர்த்து பாருங்க, அவரோட சம்பளத்தோட சேர்த்து கதையை திரும்ப இன்னும் கொஞ்சம் அவரும் வர்றாருங்கிறதுனால இன்னும் பெட்டரா இந்த ஸ்டோரியை பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணி சிஜி சில விஷயங்கள்லாம் அனிமேஷன்லாம் உள்ள கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி 3 லட்சம் ரூபாய் பண்ணிட்டோம். இதுல நடிக்கிறதுக்கு மற்ற நடிகர்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரியான நிலைமை இல்லை. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கேரக்டரை பேசாம நீங்களே பண்ணிருங்கன்னு சொல்லி நடிக்க வந்ததுதான் நான். மற்றபடி எனக்கு நடிகனா இருக்கணும்னு பெரிய விருப்பம் இல்லை. ஐ எம் மோர் ரைட்டர் தேன் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு 2 நாள் பயிற்சி நடந்தது. ராஜேஷ் பாலச்சந்திரன் என்னுடைய ஆசான், என்னுடைய நண்பர்.
அவர் இங்க திரைப்படங்கள்ல நிறைய பேருக்கு நடிப்பயிற்சி வழங்கிட்டு இருக்காரு. அவர் NSDல பயிற்சி பெற்று வந்தவர், மிக சிறந்த நடிகர் அவர். அவர்கிட்ட 2 நாள் பயிற்சி நடந்தது. அந்த பயிற்சியில தான் நான் ஒரு விஷயம் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு மெத்தட் ஆக்டிங் வராதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அந்த 2 நாள் பயிற்சியில எனக்கு அது தெரியல. அவர் சொல்லுவாரு, டியூன் பண்ணுவாரு, நான் நடிப்பேன். ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில வந்தோம்னா முதல் காட்சி எனக்கு, லிவிங்ஸ்டன் சாருக்கு, ஒரு நண்பருக்கு எல்லாம் சேர்ந்து நடக்குது. அப்போ ராஜேஷ் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த மெத்தட்ல நான் நடிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கு, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப திணறேன். அப்போ ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆயிட்டு விட்டுட்டேன். எனக்கு என்ன அந்த கேரக்டரா நான் இருந்தா என்ன பண்ணுவேனோ அதை நான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு ஈஸியா இருந்தது, ஒர்க் ஆச்சு, பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுல இருந்து நான் ஒரு ஸ்பான்டேனிட்டி தான், நானா அதை ஒரு கேரக்டர் உள்ள வாங்கிக்கிட்டு நான் என்ன செய்வேனோ அதை செய்யறதான ஒழிய, எனக்கு மற்றபடி நடிப்பை பற்றி பெருசா சொல்ற அளவுக்கு எனக்கு பயிற்சியும் இல்லை, தகுதியும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியாத விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்குள்ள நிறைய கலர்ஸ் இருக்குல்ல, எனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான், எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான், எனக்குள்ள ஒரு மோசமான மனுஷன் இருக்கான், எனக்குள்ள இரக்கம் உள்ளவன் இருக்கான், எனக்குள்ள ஒரு கழுத்தறுப்பு கேஸ் இருக்கு. அந்தந்த கேரக்டர் தகுந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த ஆள் வெளியே எடுத்துட்டு வர்றதா, இதுதான் என்னோட மெத்தட். மற்றபடி ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் எனக்கு சொல்றதுக்கு தெரியல. Sir, coming back to your writing process, நீங்க அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல ஹாப்பினஸும் இருக்கணும், சேட்னஸும் இருக்கணும், ப்ரீ கிளைமேக்ஸ்ல சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதனாலதான் அந்த பிரெக்னன்சி லேபர் பெயினுக்கு போகும்போது there's another person, அவரு வந்து பாட்டில முழுங்கிட்டாரு அப்படி, அந்த ரைட்டிங்கோட தாட் ப்ராசஸ். அதாவது எந்த காமெடி வேணா அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிருக்கலாம், பட் யூ சோஸ் டு கோ ஃபார் திஸ் டைப் இல்லையா? அது உங்களோட ஐடியா, இட் வாஸ் இட் a group decision, இல்ல நீங்க யோசிக்கும் போது இந்த ஐடியாலஜி இது கூட ரிலேட் ஆகணும், அந்த லேபர் பெயின் தட் சார்ட் ஆஃப் அதுல ரிலேட் ஆகணும், அதனாலதான் இவர் பாட்டில் முழுங்கிட்டாரு அப்படின்ற டாபிக்ல போச்சா, இல்ல யூ ஜஸ்ட் ஹவ் வாஸ் த ப்ராசஸ்? இல்ல வேற எதாவது ஐடியாஸ் கூட இருந்துச்சா? எல்லா நேரமும் எல்லா சீனும் ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கிங்கோட நடக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல அது ரொம்ப டெக்னிக்கல் ஐடியாவா இருக்கும். ஆனா அந்த டெக்னிக்கல் ஐடியாவை நம்ம இப்படியும் பயன்படுத்திக்கலாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம், தென் அதை அப்ளை பண்ணணும். இந்த கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த அறைக்குள்ள வீட்டுக்குள்ள அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே பேசுறதா ஆக்சுவல் கிளைமேக்ஸ். அதை முடிவு பண்ணி எழுதிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அது பக்கம் பக்கமா ஒரு 30 பக்கத்துக்கு இருக்கு. இது என்னடா இது இவ்வளவு பெருசு இருக்கு? ஏன்னா எல்லா கேரக்டரும் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அப்போ அது பயங்கரமான ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, போர்டம் எங்கேயுமே இருக்கக்கூடாது, யூ ஹேவ் டு ரிமூவ் த போர்டம். அப்போ அது ரொம்ப போரிங்கா போயிடும். ஒரே இடத்துல நடக்குது, எல்லா கேரக்டர்ஸும் ஸ்டாட்டிக்கா இருக்காங்க. அவங்க என்ன மொபிலிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னாலும் அந்த 10க்கு 10 அறைக்குள்ளதான் நீங்க கொடுக்கணும். அப்ப பார்த்ததே பார்த்துட்டு இருக்கிற ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன முடிவு செஞ்சதுன்னா, ராஜேஷ் இன்னொன்னு என்னன்னா, இந்த படம் நம்ம காமெடி படம்னு சொல்லிட்டோம். ஸோ படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா வெளியே வரணும் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்துடுச்சு. இந்த பர்டிகுலர் சீன் எழுதும் போது நாங்க 2 பேரும் சேர்ந்தே இல்லை, எல்லாமே ஃபோன் கான்வர்சேஷன் தான். நான் வேற ஒரு படம் ஷூட்டிங்ல இருக்கேன், இவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு, நான் சத்தியமங்கலம் மேல ஒரு ஒரு கிராமத்துல இருந்தேன். அப்போ ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் தான், அதுல இருந்து அரைவானது தான். அந்த சீனை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டோம், கான்வர்சேஷனை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அந்த பொண்ணுக்கு லேபர் பெயின் எடுக்கிறது ட்ரிகர், வீட்டை விட்டு வெளியே போறது. இப்போ ஸ்டாட்டிக்கா இருந்தது மொபிலிட்டிக்கு வந்துருச்சு. இப்போ மொபிலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் கார் இருக்கு, கார்ல அந்த ஃபேமிலியை பேக் பண்ணிட்டு கார் இப்போ வேகமா போகணும். அப்படி பண்ணாலும் காருக்குள்ள ட்ராப் ஆயிட்டாங்க. 6 கேரக்டர் 5 கேரக்டர் காருக்குள்ள இருக்கு, அப்பவும் ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. கார் மூவ் ஆகுது, அவங்க இன்னும் ட்ராப் ஆகி கன்ஜஸ்டடா ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு லேபர் பெயின்ங்கிறது அந்த சீனுக்குள்ள டென்ஷன் பில்ட் பண்ணா கூட அது சஃபிஷியண்டா இல்லை. அப்ப அதை இன்னும் இன்டென்ஸ் ஆக்குறதுக்கு தான் நம்ம ரெடிமேடா வச்சிருக்கிற குடிகாரனுங்களும் உள்ள இறங்குறோம். அவனுங்க பாட்டில் மூடி முழுங்கிட்டு அவன் இன்னொரு காரை எடுத்துறான். அது நல்ல காரை எடுத்துட்டு போயிட்டாங்க, இவங்களுக்கு ரொம்ப அவசரம். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது ஒரு டப்பா காரு. இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு சேஸ் ஆயிடுச்சு. இந்த கார் அந்த காரை சேஸ் பண்ணுது, இந்த காரு. அப்புறம் உள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டேக்ஸ் இருக்கு. அனிதாவுக்கு அவளுடைய
குழந்தைய இந்த குடிகாரனுங்க கார்ல கொண்டு போயிட்டாங்க எங்கேயா முட்டிடுவானுங்களோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு. ராஜேந்திரனுக்கு காஸ்ட்லியான அவனுடைய காரை ஏதாவது பண்ணிடுவானுங்களோங்கிற ஸ்டேக் அவனுக்கு. நவீனுக்கு அவனுடைய வைஃப்க்கு நல்லபடியா டெலிவரி நடக்கணுங்கிற ஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேக்ஸும் உள்ள வைக்கும்போது அந்த சீன் இன்னும் ட்ராமேட்டிக்கா இன்னும் சுவாரஸ்யமா. இது எல்லாமே டெலிபரேட் டிசிஷன்ஸ் தான். இப்படி செய்யலாம் எல்லாமே டெக்னிக்ஸை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோங்கிறத. தேங்க்யூ சார். சார் ரைட்டிங் ரிலேட்டடாக கேட்கணும். ஜஸ்ட் இந்த மூவியோட பிளாட் பத்தி ஒருத்தவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும். எதுங்கய்யா? இந்த மூவியோட பிளாட்டை இன்னொருத்தவங்க போய் சொல்றீங்கன்னா பிளாட்டை மட்டும் சொல்றீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும். ஆமா. ஆனா ஸ்கிரீன் பிளேவா பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கேப் எப்படி சார் ஃபில் பண்றது? ஒண்ணும் இல்லைங்க, நாங்க அப்படியான ஒரு சிக்கலையே எதிர்கொள்ளல. இந்த கதையை ஆக்சுவலி நாங்க ஒரு ஃபுல் ஸ்டோரியா யாருக்கும் நிறையட்டே பண்ணல. எங்க ப்ரொடியூசரும் ஸ்கிரிப்டா தான் படிச்சாரு. அசோக் சாரும் அது வேற ஒரு வெர்ஷன், அதுவும் அவரு ஸ்கிரிப்டா தான் படிச்சாரு. மணி சாரும் அதை ஸ்கிரிப்டா தான் படிச்சாரு. யாருக்கும் நாங்க போய் கதையை சொல்லலை. இன்னொன்னு என்னன்னா, இந்த கதையை அப்படி சொல்லியிருக்கவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். த வே இட் வாஸ் ரிட்டன் அதை நீங்க ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி தான் காமிக்கணும். மோஸ்ட்லி எல்லாமே சிச்சுவேஷன் சார்ந்த ஹியூமரா இருக்கனால நான் ஓரலா அது சொன்னேன்னா சிரிப்பு வராது. அது ரெண்டு நடிகர்களோட பெர்ஃபார்ம் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்குள்ள பார்க்கும்போது தான் நகைச்சுவை வருங்கிறதுனால அதை அப்படி சொல்லியிருக்கவும் முடியாது. எங்களுக்கான அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலை, அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படலைன்னு நான் சொல்றேன். ஆமா, ஆக்சுவலா நானும் அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்றேன். ரைட் பண்ணும்போது நான் ஒரு ஐடியா வருது, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்களுக்கு அது ரொம்ப ஆர்டினரியா படுது. ஆனா நமக்கு நீங்க இந்த படத்துல ஒரு தீம் சொல்லியிருக்கீங்க, அந்த நவீனோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை, மிடில் கிளாஸ் பாய்ஸோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது உங்க மைண்ட்ல இருக்கும். இந்த சொல்றேன், அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணலன்னு சொல்றீங்க, அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியும். எனக்கும் அதை பத்தி ஏன்னா பெரிய அனுபவம் எங்களுக்கு இல்லை. நாங்க சினிமாவுக்குள்ளேயே நாங்க 1 வயசு தான் ஆச்சு, இந்த குழந்தைக்கு 1 வயசு தான் ஆச்சு. ஆனா ஒரு விஷயம், மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கணும். ஒரு நல்ல மாற்றம் என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்கிரிப்டை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேட்கறத விட ஸ்கிரிப்ட் படிக்கும் போதுதான் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஃபுல்லஸ்டா தெரியும். அது நரேஷன்ல ஃபுல்லஸ்டா தெரியாது. கேட்கறதுக்கான விஷயத்த நான் குறையாவோ தவறாவோ நான் சொல்லலை. அதே நேரத்துல அதை செய்வதற்கான பொறுப்புல இருக்கவங்க ஸ்கிரிப்டை படிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறத நான் ஒரு ரிக்வஸ்டா நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த சிக்கல்களால பலருக்கு சாத்தியமான நல்ல வாய்ப்புகள் தவறி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெறும் நெரேஷன் மட்டுமே கேட்டு முடிவு எடுக்கிறதுனால உண்மையாலுமே பல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் ஃபில்டர் ஆகி போயிடுது. அப்படி இல்லாம ஸ்கிரிப்டை படிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் ராஜேஷும் கதை சொன்னோம்னா நாங்களே ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் சாஞ்சு படுத்து தூங்கணும், அந்த கண்டிஷன்ல தான். சார் அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு அர்ஜி இருக்கும்ல, நம்ம ஒரு 10 சீன் எழுதுறோம்னா 10மே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கம்பல்சரி நம்மளே நமக்கு வச்சுக்குவோம். அதை எப்படி ஃபேஸ் பண்றது? கண்டிப்பா 10 சீன் எழுதணும்னா 10 சீனும் நல்லா தான் இருக்கணும். ஆனா 10 சீனும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கதையில சோர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வை கதாபாத்திரம் உணருது அப்படின்னா அந்த சோர்வுங்கிறது அங்க இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சீன் சோர்வா இருக்கக்கூடாது. அந்த வித்தியாசத்தை நம்ம கரெக்டா பிரிச்சு எடுத்துக்க தெரியணும். இன்னொரு உங்க கேள்வி இன்னொரு கொஞ்சம் கிளியரா கேளுங்க. இப்போ நான் 10 சீன் எழுதுறேன்னா எனக்கு நான் இப்போ நவீன் கிளைமேக்ஸ்ல பேசுற டயலாக்ஸ் தான் படத்தோட கோர், அதுதான் பில்ட் பண்றீங்க நீங்க. நம்ம அது மாதிரி சொல்றது நம்ம அது மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம படத்தை மூவ் பண்ணுவோம். அங்கங்க ஒரு 2-3 சீன்ஸ் நமக்கு வந்துடும். இடையில கிட்டத்தட்ட நம்ம ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாட்டுக்காக நம்ம பிளாட்டை இது பண்றதுக்காக அந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம். அப்ப நம்ம கொஞ்சம் நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும்ல, அது மாதிரி பண்றது. அது எப்படி பண்றது? இதுல பயிற்சி ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.
நிறைய நண்பர்களுக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல இருந்தே எல்லாமே எழுதிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். ஏன்னா வாசிப்புங்கிறது ஒரு ஒரு ஸ்கிரீன் ரைட்டருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில அவன் வந்து எல்லா விஷயங்களையும் அவன் படிக்கணும். ரைட்டர்ஸ் பிளாக்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தகவல் குறைபாடு தான். எங்கெல்லாம் அவனுக்கு சரியான தகவல் இல்லையோ அங்க ரைட்டர்ஸ் பிளாக் வந்துடும். அவனுக்கு அந்த விஷயத்தை பத்தியான தகவல்கள் முழுமையா இருக்கும்போது அவனுக்கு ரைட்டர்ஸ் பிளாக் வராது. ஃபிக்ஷன்ங்கிறது அது கேக் மேல இருக்க கிரீம் மாதிரி தாங்க. அது ஒன்றும் பெரிய ஒரு ஃபிக்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அந்த ஃபிக்ஷனுக்கான மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, தகவல், வாழ்க்கை பற்றி மனுஷன் எப்படி வாழ்றாங்கிறத பத்தியே பல விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த தகவல்களை முறையா சேகரிக்கணும். ஒரு ரைட்டர் முதல்ல அவன் ஒரு 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 தனி மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி போறான்னா, இப்போ உதாரணத்துக்கு பயோபிக்னு வச்சுக்கோ. பயோபிக் எப்படி நீங்க அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டியோட லைஃப் ஹிஸ்டரியை படிக்காம நீங்க எப்படி போய் அந்த பயோபிக்கை எடுக்க முடியும்? ஸோ அங்க அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்க படிக்க வேண்டியது அவசியமாகுது இல்லையா? அதை விட கூடுதல் நீங்க அதை கிராஸ் செக் பண்ணிக்குவீங்க. அவர் வாழ்ந்த ஊருக்கே போய் பார்ப்பீங்க, அந்த தெரு எப்படி இருக்கு, அவர் சுற்றி அலைந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாமே கூடுதல் தகவல். அங்கிருந்து நீங்க உணர்வு எடுத்துவீங்க. ஒரு மாலை பொழுதுல ஒரு ஏரிக்கரையோட இருந்திருப்பாரு, அந்த ஏரிக்கரை உங்களுக்கு கிடைச்சதுன்னா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபீலா உங்களுக்கு நீங்க எடுத்துக்க முடியும். இப்படி தகவல்களை நீங்க உணர்வாகவும் டேட்டாவாகவும் நீங்க எடுத்துக்கிறதுக்கான பல சாத்தியங்கள் இருக்கு. பெரும்பாலானவங்களுக்கு வாசிப்பு குறைபாடு இருக்குங்கிறது ஒரு நெருக்கடி. எவ்வளவுக்கு எவ்வளவு ஏராளமா படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, பிராக்டிஸ். திரும்ப திரும்ப எழுதுறது, பல வகையில எழுதி எழுதி பாக்குறது. ஒரு 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 சின்ன காட்சி மட்டும், ஒரு நாளைக்கு ஒரு காட்சி எழுதி பார்க்கலாம். அது எதுவாக ரேண்டமா தான் நான் சொல்றேன். ஒரு திரைக்கதைனா முழுசா, ஒரு படத்துக்கு முழுசா எழுதி முடிக்கணும் அப்படி இல்லை. ரொம்ப ரேண்டமா சில காட்சிகளை எடுத்துக்கிட்டு ஒரு சிறுகதையை அதை நீங்க வீடியோவாவோ ஷார்ட் பிலிமாவோ ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஒரு பயிற்சிக்கு நீங்க ஒரு சிறுகதை எடுத்து அதை நீங்க சீன்ஸா உடைச்சு நீங்க எழுதி பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரியான பயிற்சிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவும் நான் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்க 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த மூவி கிரியேட் ஆக காரணமா? ஏன்னா ஹியூமர் ஒர்க் ஆகும். ஏன்னா இது ஃபுல்லா அது மாதிரி ஜெனரலா சொல்ல. இப்ப நீங்க கேட்டதோட இன்னொரு இது என்னன்னா, ஒரு சீன் நல்ல ஐடியா வந்துருச்சு, மத்த சீன்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்களே. ஏன்னா நான் என்ன கான்ட்ரரியா நாங்க என்ன பிலீவ் பண்றோம்னா, என்ன சொல்லுவாங்க ஸ்கிரீன் ரைட்டிங்லனா, ஃபிலிம் இஸ் அபவுட் நாட் அபவுட் ஒன் குட் ஐடியா, இட் இஸ் அபவுட் மெனி குட் ஐடியாஸ் அப்படிம்பாங்க. ஒரு நல்ல ஐடியா, ஒரு விஷயம் வந்து ஒரு திரைக்கதையாவது, பல பல நல்ல ஐடியாஸ் இருக்கும்போது தான் திரைக்கதை. அந்த பல நல்ல ஐடியாஸ் வர்றதுக்கு தான் அவ்வளோ டைம், அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணும், அவ்வளோ நம்ம வந்து திரும்ப ஒர்க் பண்ணுங்கிறது தான். நீங்க ஒரு நல்ல ஐடியா வச்சு ஒரு கதையை நம்பி போகாதீங்கன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ஒரு இதில் பார்த்தது சம்திங், உங்க படம் மிடில் இருந்து கூட எவ்வளோ ஆகலாம், ஃப்ரெண்ட் மிடில் இருந்து கூட இனிஷியல் ஸ்டேஜ், அதான் இன்டர்வெல்ல இருந்து கூட ஃப்ரெண்டுக்கு மூவ் பண்ணலாம் படத்தை. கிளைம் சம்திங் ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி போகணும் இல்லைன்னு அப்படின்னு ஒரு இது லேர்ன் பண்ணேன். அதனால அந்த டவுட்ஸ் எனக்கு வந்துச்சு. நிறைய வடிவங்கள் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா பயிற்சி ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இட்ஸ் மோர் சைக்கலாஜிக்கல் நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்கிரிப்டை நாமே ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறது, அதுல ஒரு சேஞ்ச் இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே மனசு சுருங்கிரும், அவனை ஜென்ம பகைவனா பாக்குறது. ஏய், என் ஸ்கிரிப்ட்லயே நீ வந்து கருத்து சொல்ற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற அளவுக்கு. இப்படி நண்பர்கள் பலர் பகைவர்களா இருக்கிறாங்க. எப்படா மாப்பிள்ள ஸ்கிரிப்ட் இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் தெரியாம உண்மையை சொல்லியிருப்பான். அன்னையில இருந்து அவனை ஜென்ம பகைவனா கருதுறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையிலே, அதனாலதான் சொல்றேன், எமோஷனலா உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கை நீங்க அப்ரோச் பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப ப்ராக்டிகாலிட்டி தான் இங்க அதை விட ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்டை நீங்க 100 தடவை மாத்தி எழுதுறதுக்கான தேவையே நீங்க உண்மையாவே இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க அதை செஞ்சே ஆகும். இதுல சளிப்படைகிறதுக்கோ இல்ல ஒரு ரிலக்டண்டா இருக்கிறது இருக்கு இல்லையா மாத்துறதுக்கு, அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா இதுக்கு ஒரு 60-70 வருஷம் இருக்கும் இந்த ஸ்கிரிப்டுக்கு. அவ்வளோ மாத்திருக்கோம். அதாவது நீங்க கிளைமேக்ஸா பார்த்தது 3ல் 1 பங்கு தான் நாங்க எழுதுனதுல. இன்னும் எவ்வளோ லேயர்ஸ் அதை
திரைக்குள்ள கொண்டு வர முடியாம ஃபில்டர் ஆகி வெளியே போயிருது. அதெல்லாம் நடக்கும். அதை நினைச்சிட்டு நைட்டு சரக்கு அடிச்சுட்டு படுக்கிறது, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி, இல்ல தூக்கம் இல்லாத இரவுகளை கழிப்பதெல்லாம் அது சுய வதையில சேரும். நசோகிஸ்டா நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளவுதான் பாசிபிலிட்டி. 2 மணி நேரம் தான் ஒரு கதை சொல்ல முடியும்னா 2 மணி நேரம் தான் சொல்ல முடியும். நம்ம 6 மணி நேரத்துக்கு எழுதி வச்சிருக்கலாம். அது அவசியம் இல்லை. பி பிராக்டிக்கல் தான், வேற ஒன்றும். சார் வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து நவீன் கேரக்டர் பண்ணக்கூடிய தொழில் வந்து அந்த பேக்கரி வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ரியல் எஸ்டேட் பண்றாங்க, அது எதர்ச்சி அவங்க உட்காந்து அந்த டாபிக் கிரியேட் ஆகி போகுது. அது நீங்க எத்தனை வெர்ஷன் சார் பண்ணீங்க அந்த செகண்ட் ஹாஃப் அவர் பண்ணக்கூடிய தொழில்? வேற எதுவும் சேஞ்ச் இருந்துச்சா இல்ல இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்ததா? அதுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப கடைசியா அரைவான ஒரு டிராஃப்ட். அதுக்கு முன்னாடி செகண்ட் ஹாஃபே வேற செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. அதுல வந்து எத்தனாவது ஒரு ரொம்ப கடைசியா வந்து சேர்ந்தது. அதுக்குள்ள நாங்க இப்ப ஸ்டிச் பண்ணது இருக்குல்ல, இங்க செட்டப் பண்ணி அங்க பே ஆஃப் எடுத்ததெல்லாம் அத ரெண்டையும் ஒரே எபிசோடா ஒரே இதுவா முன்னாடி 3 தொழில் பண்ணுவான். இது இல்லாம இன்னொரு தொழிலுக்கு போவான். பேக்கரி வைப்பான், மூடுவான், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணுவான், அது ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் இன்னொன்னு பண்ணுவான், அது இன்னொரு வாட்டர் பியூரிஃபையர் அங்க அதுக்கப்புறம் வேற ஒண்ணு எழுதணும், அதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணலான்னு. அது எல்லாத்தையும் ஒரே இதுவா ஸ்டிச் பண்ணுங்கிறது திரும்ப திரும்ப கடைசியில வந்து சேர்ந்த டிராஃப்ட் தான். அதனாலதான் திரும்பவும் நாங்க ஃபர்ஸ்டே அவங்கள செட்டப் பண்ணோம். அந்த 3 பேர் இருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இருப்பாங்க அப்படிங்கறதுனால கடைசி டிராஃப்ட்ல பண்ணது. தேங்க்யூ சார். ரைட்டிங்ல மேரத்தான் மாதிரி ஓடி இருக்கும். ஒரு சீனை ரொம்ப நாள் வச்சு எழுதுனது உண்டு. ஒரே நாள்ல ஒரு சீனுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து எழுதுனது உண்டு. ரெண்டுமே இருக்கு. நான் அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா அந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அது எப்பவுமே இது நடக்கும். எல்லா ரைட்டருக்கும் இது நடக்கும். ஸ்பாட்ல ஒண்ணு தேவைப்படும், கேட்பாங்க. நீங்க அதையும் எழுதுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதே போல ரொம்ப லெஷரா உட்கார்ந்து படிச்சு 1 வாரம் 10 நாள் எடுத்துக்கிட்டு எழுதுறதுக்கான அவகாசமும் ஒரு திரைப்படத்தினுடைய ப்ராசஸ்ல கிடைக்கும். அதே நேரத்துல டைமே இருக்காது. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள 4 சீன் வேணும் அப்படின்னா அந்த 4 சீனும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். மோர் தேன் எக்ஸிக்யூட்டிங், ப்ரிப்பரேஷனுக்கு தான் நான் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம். ஹாய் சார், ஐம் ராஜேஷ் சார். இப்போ படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன் கேரக்டர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, உடனே அந்த பிளேட்டை தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி சீன் வந்து வேற மூவியில் நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலாக திட்டுவாங்க, இப்போ அப்பாவோ அம்மாவோ கேரக்டர் வந்து திட்டுவாங்க. மற்ற சென்டிமெண்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வெளியிலையும் சப்போர்ட் இல்லை, வீட்லேயும் அவருக்கு சப்போர்ட் இல்லை. அந்த நேரத்தில் வந்து எனக்குமே ரொம்ப எமோஷனல் ஆச்சு. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னடா இது, அதை சாப்பிட எடுத்துகிட்டு போகிறோம், அவங்க அந்த நேரத்தை அந்த சீன் எப்படி சார் வைக்கணும்னு தோணுச்சு? எப்படி என்னன்னா இந்த படம் உருவான இடமே வந்து அந்த நான் பிரசன்னா வீட்டுல ஒரு சோஃபால உட்காந்துட்டு அவர் சாப்பிட்டு இருக்கும் போது இந்த டிஸ்கஷன் ஒண்ணு இருந்துச்சு. எல்லா உறவும் பண உறவா, எல்லா உறவும் பாச உறவாங்கிற ஒரு சுச்சுவேஷன் என் ஃப்ரெண்ட் கோ த்ரூ பண்ணியிருந்தா நான் பார்த்திருந்தேன். இந்த சீன், நீங்க பர்டிகுலர் சீன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் இந்த கதை முன்னாடி பின்னாடி டெவலப் பண்ணது. அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அந்த சீன் வந்து வச்சோம். நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அது இந்த படத்துல நீங்க பாக்குறதோட மோசம். அவங்க அப்பா புயல் மாதிரி வந்தாரு, அவன் சாப்பிட்டு இருந்தா தட்டை எட்டி ஒரு உத விட்டாரு. அந்த வீடு ஏகமா சோறு. நான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன் வெளியே. என்னால அவனை ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நான் ஒரு தைரியத்தை கேதர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அவனை பாக்குறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் இது. அம்மாக்கள் செய்ததும் வேற சில நண்பர்களுக்கு உண்டு. அது என்னமோ தெரியல, எங்களை சுத்தி அந்த மாதிரி ஆட்களாவே அமைஞ்சிட்டாங்கன்னு. ஓகே சார், ஆக்சுவலாக என்னன்னா வேரியன்ஸ் இதுக்கு நிறைய இருக்கு. இப்போ நானுமே ஒரு வில்லேஜ் தான். ஓகே, வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா அவங்க இதை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க சாப்பாட்டுக்கு. அவங்களுமே எப்படியாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு வேலையா கொடுக்கணும். அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க, எத்தனையோ பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரியாலிட்டிக்கே நான் பார்த்தது இல்லை. இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுதான் கொஞ்சம் பல படங்கள்ல இதை வந்து அப்பாக்கள் வந்து ரொம்ப கண்டிப்பா இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. நான் இன்னொரு வீட்டுல கூட சொல்லியிருந்தேன், எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் பயங்கர ரியாலிட்டியை சொல்ற ஒரு அம்மா. அந்த அம்மா ஒன்றும் ரொம்ப பெரிய இது இல்லை, அவங்களும் ரொம்ப
தப்பு பண்ணல. அந்த அந்த அம்மா பர்டிகுலர் கேரக்டர் அவனுக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க அவன் வந்து இது பண்றதுக்கு. அவன் சுத்தமா புரிஞ்சுக்காம இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு நல்லவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட் தான் பெரிய டிராமா உண்டாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தரப்புல இருந்து நின்று பார்க்கும்போது அந்த அம்மா பண்ணது சரிங்கிற மாதிரி தான், அவன் பண்ணும்போது நின்று பார்க்கும்போது அவன் பண்ணது சரிங்கிற மாதிரி தான். ரொம்ப கண்டிப்பா ரியாலிட்டிய பேஸ்ல அடிச்ச மாதிரி சொல்றது யாரோ ஒருத்தங்க வீட்டுல இருப்பாங்க. அது வந்து அது வேணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, அம்மாக்கள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மித்து தான். குழந்தைய குப்பை தொட்டியில போட்டு போன அம்மாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு அம்மா இதை செய்வாளா அப்படின்னா செஞ்சிருக்காங்க தானே, இல்லையா? அது மாதிரி தான். அது ரொம்ப புனிதப்படுத்தி அப்படி நம்ம பார்த்துக்கணும் தேவையில்லை, செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்களை விட்டுட்டு விரும்பின வேற ஒரு மனுஷனோட போன பெண்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. அது வாழ்க்கையில இருக்கு. அது போலதான் இதுவும். ஒரு கிரேவான அம்மா நம்ம வந்து அந்த மொமெண்ட்ரியில பண்ற அம்மா தான். ஓகே, தேங்க்யூ சார். இந்த கேள்வியை கேட்டு ட்விட்டர்ல ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போயிருந்துச்சு, இது மாதிரி ஒரு அம்மா பண்ணுவாங்கன்னு. அதோட பதில தான் கிட்டத்தட்ட 100-200 பதில்கள் இருந்துச்சு. சரி, இதுக்கு பதில் சொல்லி சப்போர்ட்டா பதில் போட்டிருப்பாங்க. உள்ள படிக்க போனா ஆனா படிக்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்தை எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரு சோகமாயிருச்சு. இதை விட எக்ஸ்ட்ரீம், நீங்க அதை போய் படிச்சுன்னா ட்விட்டர்ல ஒரு த்ரெட் இருக்கு. இந்த சுச்சுவேஷனை வச்சு அந்த ஸ்னாப்ஷாட் போட்டு எழுதியிருப்பாங்க. அது பல நேரங்களில் பல கிளாஸ்ல இருந்து வரவங்களுக்கு அது சூழ்நிலையின் காரணமா என்ன ஆகிறாங்கன்னு இருக்குல்ல, பட் அது நடக்குதுங்கிறது தான். லாஸ்ட் ஒன் கொஸ்டின் யாரா கேட்கறதா கேட்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின். சார், இப்போ நிறைய பேர் இப்போ தமிழ்ல வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இங்கிலீஷ்ல எழுதுறாங்கல்ல. ஸோ ஒரு தமிழ் படம் பண்றப்போ ஒரு இங்கிலீஷ்ல ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆகாதுங்க. ஓகே, நீங்க தமிழ் சினிமால தமிழ் படம் எடுக்கிறதுக்கு ஒரு ரைட்டரா வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏன் நீங்க தமிழ் படிக்க கூடாது, இல்லையா? இப்ப நீங்க தமிழ்ல எழுதி ஒரு ஸ்கிரிப்ட ஹாலிவுட்டுக்கு பிச் பண்ணுவீங்களா? முடியாது. அப்புறம் ஏன் இங்க இந்த அந்த டேக் இட் ஃபார் கிராண்டடா நினைக்கிறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மொழி கொடுக்குற உணர்வை இன்னொரு மொழி வழியா நீங்க கடத்தவே முடியாது, இல்லைங்களா? இது நிறைய பேர்கிட்ட நான் அதை பாக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழில்நுட்பம் நமக்கு அதை ஈஸி பண்ணி கொடுத்துருக்கு. இன்னைக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க தமிழ் டைப்பிங் எனக்கும் வராது. ஸோ நான் அவர் அப்படின்னா AVARன்னு தான் டைப் பண்றேன். ஆனா ஸ்கிரீன்ல அவர்னு வருது இல்லையா? ஆனா நமக்கு ஸ்கிரிப்ட் தமிழ்ல இருக்கணுங்கிறது தேவை. நான் ஆக்டராகவும் இருக்கிறதுனால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அது இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல நடிக்கிற கொடுமை இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. எழுதணும்னு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பயிற்சியில அதுவும் ஒண்ணுதான். ஏன்னா மொழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது நீங்க இங்கிலீஷ்ல யோசிச்சு தமிழ்ல எழுதுறதுன்னு ஒண்ணு இருக்கு, சரியா? தமிழ்லயே சிந்திச்சு தமிழ்லயே எழுதுறதுன்னு இருக்கு. அப்ப நீங்க எந்த மொழி வழியா சிந்திக்கிறீங்கிறது இதுலதான் நீங்க அந்த பண்பாட்டையே நீங்க பேச முடியும். ஆங்கிலத்துல யோசிச்சு நீங்க தமிழ் பண்பாட்டை பேச முடியாது. தமிழ்ல தான் சிந்திக்கணும், தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்னு நான் சொல்றேன். சார், அப்புறம் அந்த ஷார்ட் பிலிம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 3 lakhs எடுத்து பண்ணீங்களா? அந்த கொடுமையா? இல்ல, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல. நாங்க எங்களோட நக்கலைட்ஸ் முதல் வீடியோட பட்ஜெட் 250 ரூபாய். 250 ரூபாயில ஒரு வீடியோ பண்ணிட முடியுங்கிறத கத்துக்கிறதுக்கு நாங்க 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். அந்த ஷார்ட் பிலிம் பேர் என்ன சார்? ஆண்ட பரம்பரை. தேங்க்யூ சார். நிறைவா ஒண்ணு சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல ஈடுபடுறவங்க, ஷார்ட் பிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இண்டிவிஜுவல்ஸாவே நம்ம இருக்கிறது ஒரு பெரிய தடைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நக்கலைட்ஸுக்கு என்ன சாத்தியமாச்சு அப்படிங்கிறத சொல்லணும்னா, நாங்க எல்லாம் ஒன்னா இருந்து வேலை செஞ்சதுதான். ஒருத்தரோட குறையே இன்னொருத்தர் நிறைவு செஞ்சதுதான். என்னால எழுத முடியும். நான் ஒரு டைரக்டரா ஆக முடியுமான்னா என்னால ஆக முடியாது. நான் டைரக்டர் ஆனேன்னா குறைஞ்சபட்ச செட்ல ஒரு 6-7 பேராவது செத்து போயிடுவாங்க. அப்போ என்னோட டெம்பரமெண்ட்டுக்கு அது செட்டே ஆகாது.
ஆனா என்னால எழுத முடியும், ராஜேஷ்னால டைரக்ட் பண்ண முடியும். அது போலதான் சுஜித்தும் கண்ணனும். இது ஒருத்தரோட குறைய ஒருத்தர் நிறைவு செஞ்சுக்கிறது தான். அது ஒரு டீம் ஒர்க் தான். இந்த டீம் ஒர்க்குக்குள்ள ஏதோ ஒரு வகையில நம்ம துருத்திக்கணும், நம்ம தனியா முன்னேறணும், தனியா ஓடிடணும், தனியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு நாம 8 வருஷமும் ரொம்ப நிதானமா எல்லா ஏற்ற இறக்கங்கள்லையும் இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு மூவி சாத்தியமாச்சு. தனித்தனியா ஒரு அசம்பிள்டு செட் மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்காக அங்கிருந்து ஒருத்தர் இங்கிருந்து ஒருத்தர் அப்படின்னு அசம்பிள் பண்ணியிருந்தா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கும். அதுக்குள்ளே பாதி படம் முடிஞ்சிடும். இதுல நிறைய டேமேஜஸ் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனா ஆல்ரெடி ஒரு டீமா நாங்க ஃபார்ம் ஆயிருந்ததுனால ஒவ்வொருத்தரோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் இன்கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ப்ராஜெக்டை எவ்வளவு தூரம் நம்மளால புல் பண்ண முடியும், புல் பண்ண முடியாது, ஒரு நடிகர்கிட்ட என்ன வாங்க முடியும், வாங்க முடியாதுன்னு தெரியும். அப்புறம் ஒருத்தரோட கெப்பாசிட்டி புரிஞ்சு கேரக்டரே அவருக்கு தகுந்த மாதிரி கேரக்டரை டிசைன் பண்ணி எழுதிடும். ஸோ இதுக்கான சாத்தியங்கள் எல்லாமே இருந்ததுன்னு காரணம் என்னன்னா ஒன்னா இருந்ததுதான். நீங்க யூடியூப்ல ஒர்க் பண்றீங்க, யூடியூப்ல இருந்து சினிமாக்கு போறீங்க அப்படின்னா தனியாளா போராடுறத விட முடிஞ்ச அளவுக்கு உங்களை போல ஆர்வம் இருக்கக்கூடிய வெவ்வேறு துறை சார்ந்த நண்பர்களோட நீங்க சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த டீமா மாறுறதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவலா நான் தான் அதுல சூப்பர் ஹீரோ அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கான தோரணை எல்லாம் இல்லாம உண்மையாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா நின்று எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படிங்கிற மனநிலையோடு இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். கடுமையான குளிர துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பென்குயின்ஸ் எல்லாமே என்ன செய்யும்னா ஒரு பர்டிகுலர் இடத்தை நோக்கி எல்லா ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போகும். போய் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நிற்கும். ஒரு பென்குயின் தன்னுடைய உடல் சூட்டை இன்னொரு பென்குயினுக்கு கொடுக்கும். அந்த பென்குயின் அதனுடைய உடல் சூட்டை இந்த பென்குயினுக்கு கொடுக்கும். இப்படி ஆயிரக்கணக்கில் இந்த பென்குயின்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நின்று அந்த விண்டரை கடக்கும். சரிங்களா? அப்படி இல்லாம தனித்தனியா நின்னுச்சுன்னா பென்குயின் இருக்காது, செத்து போயிடும். இது ஒவ்வொரு விண்டர்லயும் பென்குயின்ஸ் இதை செய்யும். ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி அந்த இடத்துக்கு போய் எல்லாம் கூடி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நீங்க நக்கலைட்ஸ்ல நடந்ததும் அதுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ. வேர்ல்ட் மூவிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்ட், செர்ஜியோ லியோனியோட படம். அந்த 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 படத்துக்கு நான் பைத்தியம்னு சொல்லலாம். அது எத்தனை முறை பார்த்துருப்பேன்னு கணக்கே கிடையாது. அடுத்தது ஆர்சன் வெல்லஸோட சிட்டிசன் கேன், அந்த திரைப்படம். நம்ம இந்திய மொழிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மிர்ச் மசாலான்னு ஒரு படம் இருக்கு, கேத்தன் மேத்தாவோட படம். அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். தமிழ்ல பராசக்தி. அது மாதிரியான ஒரு ஒரு ரைட்டிங்கை பார்க்கவே முடியாது. அந்த படம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இன்னொரு படம் சொல்லணும்னா ஹிச்காகோட ரியர் விண்டோ, தென் குரோசோவாவோட ஹை அண்ட் லோ, இந்த படங்கள் சொல்லலாம். மேக்சிம் கார்கியோட லோவர் டெப்ஸ்ங்கிற நாவல் ஒன்று இருக்கு. அந்த நாவலுக்கு 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று குரோசோவாவோட வெர்ஷன் ஒன்று இருக்கு, இன்னொன்று ழான் ரெனாரோட வெர்ஷன் இருக்கு. இந்த லோவர் டெப்ஸ் கதையை குரோசோவா ஒரு 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 ஏசியன் பண்ண எப்படி இருக்குங்கிறதுக்கான வெர்ஷனாகவும் ஒரு யூரோப்பியன் பண்ண எப்படி இருக்குங்கிறதுக்கான வெர்ஷனாகவும் இருக்கு. கிரைட்டீரியன் கலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்க அவசியம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ரஷ்யன் எழுதின நாவலை ஒரு ஜாப்பனீஸ் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கான், ஒரு பிரெஞ்சு எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதா இருக்கு. புத்தகங்கள்னு சொல்லணும்னா அப்படி சொல்லணுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா புத்தகமும் படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். மிரர் ஆஃப் வண்டர்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. ஜுபான் பப்ளிகேஷன் நினைக்கிறேன். நீங்க அமேசான்ல ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். மிரர் ஆஃப் வண்டர்ஸ், விலங்குகளினுடைய கதை, விலங்குகளினுடைய உணர்வுகள் பற்றிய கதை. எக்ஸலண்டான ரைட்டிங். அது படித்து பல நாள் என்னால் தூங்க முடியல. ரொம்ப உணர்வு பூர்வமான
ஒரு புத்தகம் அது. அந்த அந்த புத்தகத்தை படிச்சுட்டோம்னா விலங்குகள் மீது நமக்கு இருக்கக்கூடிய பார்வையே மாறிடும். அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம் அது. மாண்டோவோட சிறுகதைகள் அது அது எல்லாரும் அவசியம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸான ஸ்டோரிஸ். மனுஷனால எவ்வளோ ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகம் இருக்குல்ல, அது அது எப்ப எப்படி எந்திரிக்கும்னு தெரியாது. ஒரு மனுஷன் எப்ப அப்படி மாறுவாங்கிறத சொல்ல முடியாது. சிச்சுவேஷன் ஒரு மனுஷனை எந்த எல்லைக்கு டிரைவ் பண்ணும் அப்படிங்கறத பத்திய ரொம்ப பிளட் அண்ட் ஃபிளஷான ஸ்டோரிஸ் அது. மகிழ்ச்சியா சந்தோஷமா படிக்கிற மாதிரியான கதைகள்னா திடீர்னு கொண்டு வந்து இப்படி சிக்க விட்டாங்களே. நான் ஃபிக்ஷன்ஸ் நிறைய படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி ரைட்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் மட்டுமே படிக்கிறாங்க. நான் ஃபிக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான பார்வையை நமக்கு கொடுக்கும். ஃபிக்ஷன்ஸ் நமக்கு ஒரு உணர்வு கடத்தலாம். ஆனா நான் ஃபிக்ஷன்ஸ் நம்ம வாழும் காலத்தை, ஏன்னா ஒரு கலைஞன் என்பவன் தன்னுடைய வாழும் காலத்தை பிரதிபலிக்கிற அப்படின்னு சொன்னா, இந்த வாழும் காலத்தை நீங்க என்னவா பிரதிபலிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கான பார்வையை கொடுக்கறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. இந்த இந்த பர்டிகுலர் குடும்பஸ்தன் படத்தை பண்றதுக்கு ஒரு 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 நான் ஃபிக்ஷனா சப்போர்ட்டிவா இருந்த ஒரு புத்தகம் இந்தியன் பிக் பூர்ஷ்வாசிங்கிற புத்தகம். சுனிதி குமார் கோஷ் அவர்கள் எழுதிய இந்திய பெருமுதலாளி வர்க்கம்னு ஒரு புத்தகம் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ரீடிங் தான், ஆனா அந்த புத்தகம் அவசியம் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். இலக்கியம், தமிழ் இலக்கியங்கள், பழைய இலக்கியங்கள்ல இருந்து நான் சொல்றேன், நீங்க சங்க இலக்கியம் தொட்டு எல்லாமே படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய மொழியை நீங்க செழுமை செய்து கொள்வதற்கு அந்த வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காலகட்டமும் அந்த மொழி எப்படி ஒரு நதியை போல ஓடி வந்து இங்க இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஓவர் வியூ நமக்கு கிடைக்கும். ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா தொழில்நுட்பம் நம்ம நம்ம என்னவா மாத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். பாலிடிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் இருக்குல்ல, இல்ல பாலிடிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அந்த ஆங்கிள்லயும் நல்ல புத்தகங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. நீங்க யுவல் நோவா ஹரீரியோட சமீபத்தில் வந்திருக்க நெக்ஸஸ், அந்த புத்தகங்கள் தென் ஒரு பர்டிகுலர் புத்தகம் இருக்குங்க, ரோசா லின் மைல்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதின ஹூ குக் த லாஸ்ட் சப்பர்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது இப்போ நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல உலக பெண்கள் வரலாறுங்கிற இதுல தமிழ் மொழிபெயர்ப்பா வெளிவந்திருக்கு. அந்த புத்தகத்தை கண்டிப்பா எல்லாரும் அவசியமா நீங்க படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. அவ்வளவுதாங்க, சொன்னா பஜனை மாதிரி வெடி வெடி போயிட்டு. நன்றி. இதுல வந்து 5 படம்னா ரொம்ப நிறைய இருக்கு. என்னோட ஃபேவரட் படங்கள்னு வேணா நான் சொல்லலாம். இன்னைக்கு சடனா கேட்ட உடனே ஞாபகம் வர்றது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு எப்பவுமே நான் ரொம்ப பார்த்து எனக்கு எவ்வளவு தடவை பார்த்தாலும் ரொம்ப இதுவா இருக்கிறது கண்டிப்பா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 7 சாமுராய் வந்து ரொம்ப ரொம்ப ஆதர்ஷமான ஒரு படம். ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்டும் குட் பேட் அக்லியும் அது வந்து பர்சனல் டேஸ்டா, அது வந்து மோர் அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்காக ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்டும் குட் பேட் அக்லியான் அவரோட சர்ஜியோ லியோனோட மொத்த படங்களும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். லூபிச் கண்டிப்பா நீங்க படிக்கணும், பார்க்கணும். லூபிச் படங்கள் நிறைய இருக்கு. இந்த படத்தோட ஸ்டைல் இன்ஸ்பிரேஷன் நிறைய லூபிச்சோடது இருக்கு. லூபிச்சோடது டு பி ஆர் நாட் டு பி, டு பி ஆர் நாட் டு பி 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு லூபிச்சோட பழைய வெர்ஷன் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு மெல் ப்ரூக்ஸோட வெர்ஷன் ஒன்னு இருக்கு. ரெண்டுமே பாருங்க, லாஃப்டர் ரயாட். அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் மூவிய இவ்வளவு ஃபன் ஃபில்டா எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு டு பி ஆர் நாட் டு பியும் ஒரு அருமையான உதாரணம். 2 வெர்ஷன் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி அதான் நீனோ சிக்கா அவரோட படங்கள், ஷாப் அரவுண்ட் தி கார்னர், அதெல்லாம் மேபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் கண்டிப்பா சொல்லலாம். நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா பராசக்தி மிஸ் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா
ரொம்ப கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அபூர்வ சகோதரர்கள் படம் என்னமோ ரொம்ப பிடிக்கும். அது அதோட த வே இட் வாஸ் மேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் படங்கள்ல. இது ஓகே தமிழ்ல. அடுத்து வந்து புக்ஸ் எவ்வளோ புக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நான் எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட் வர்றதில்ல. நான் சொல்றேன். கண்டிப்பா ரஷ்யன் லிட்ரேச்சர் படிக்கணும். தச்சேவஸ்கி படிக்கணும், டால்ஸ்டாய் படிக்கணும். நீங்க அவங்கள பேசிக்கா படிக்கிறது வந்து அவரு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப 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 அவசியம்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் என்னன்னா, ஸ்க்ரீன் ரைட்டிங் பத்தி நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய மேனுவல்ஸ் இருக்கு. நீங்க அது எல்லாத்தையுமே படிக்கணும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரூபி, பிளேக் ஸ்னைடர் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா நியூரோ சயின்ஸையும் ஸ்டோரி டெல்லிங்கும் கனெக்ட் பண்ணி நிறைய புக்ஸ் வந்திருக்கு. அதை கண்டிப்பா படிக்கணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லணும்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயே நீங்க கண்டிப்பா எடிட்டிங்க்கு கட் டு த மங்கியோ இல்ல வந்து இந்த பிளிங்க் ஆஃப் ஐயோ படிச்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு. நீங்க படிக்கிறது வந்து அவர் சொன்ன மாதிரி நீங்க டெய்லி ஹேபிட் மாதிரி இல்லாம நம்ம வந்து அப்டேட்டடா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜா பேட்டி இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அவர் தினமும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுட்டு இருக்காராம். நம்ம வந்து நம்ம கில்ட்டு தான் ஆகுது. இன்னும் 2 வேலை இருந்தா படிக்க முடிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி. அதனால நிறைய புக்ஸா நிறைய இருக்கு. சொன்ன ரோஸ்லின் மைல் சொல்றதுன்னா 3மே படிங்க. அவர் சொன்ன மாதிரி குட் லாஸ்ட் ஆஃப் சரி, ரைட்ஸ் ஆஃப் மெனும் சரி, சில்ட்ரன் வி டிசர்வ் சரி. ரொம்ப இவரு எனக்கு ஃபர்ஸ்டா பார்க்கும்போது சஜஸ்ட் பண்ணது இந்திய பெருமுதலாளி வர்க்கம் படிங்கன்னு. சரி எனக்கு அது வந்து ரொம்ப என் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப மாத்தி கொடுத்த புத்தகங்கள்ல ஒண்ணு நான் நினைக்கிறேன். அந்த புக் கண்டிப்பா கொஞ்சம் டஃப் ரீடு தான், படிக்கணும். எனக்கு இன்னொரு ரைட்டர் இருக்கு, அவனை சொல்லுவேன் வேணாமா? ஆமா, குப்ரின் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பர்சனல் மாதிரி. நாங்க வந்து இவர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். எப்பாவது திரும்ப எப்படி நம்ம வந்து சர்ஜியோ லியோனை போய் பாத்துக்கிறோம், அந்த மாதிரி குப்ரினை வந்து சேர்த்து வச்சு அப்படி பாத்துக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. இவங்க எல்லாம் எனக்கு. தேங்க்யூ. 2 விஷயம் மட்டும் இதுல சொல்ல மறந்துட்டு அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய விஷயங்களை நம்ம எப்படி பிரிச்சு நமக்கு வேணும் வேணாம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுல இப்போ சமீபத்துல இருக்கக்கூடிய நம்ம 2K கிட்ஸ் இந்த இதுல இருந்து நான் அப்சர்வ் பண்றது என்னன்னா, விஷயங்களை அவங்க பழசு புதுசுன்னு பிரிக்கிறாங்க. அது ரொம்ப பிரச்சனைக்குரியதுன்னு நான் நினைக்கிறேன். விஷயங்களை நம்ம நல்லது கெட்டது, குட் ஆர் பேட் அப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா நல்லது. குட் ஆர் பேட் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா, ஆர் எக்ஸலண்ட் ஆர் மீடியோக்கர் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா, நம்ம கடந்த காலங்கள்ல வந்த எக்ஸலண்டான விஷயங்களையும் நம்ம பார்க்க ரசிக்கிறதுக்கான மனநிலை நமக்கு கிடைக்கும். புதுசு பழசுன்னு பிரிச்சுக்கிட்டோம்னா, பழைய விஷயம் எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் அதை நம்ம பார்க்க போறது இல்ல, அதை நம்ம புறக்கணிச்சிருவோம். ஸோ அதனால விஷயங்களை நீங்க எக்ஸலண்ட் மீடியாக்கர் அப்படிங்கிற வகையில பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய படங்கள்ல அவ்வளோ அற்புதமான கிரியேட்டிவிட்டி இருக்கு. முக்கியமா நாங்க அதிகம் பாக்குறது, எங்களுக்கு ஏன் டேஸ்ட் மேட்ச் ஆகுதுன்னு நாங்க நினைக்கிறோம்னா கூட, கிளாசிக் ஹாலிவுட்டோட 40s to 60s இருக்கு இல்லையா, அதுல தான் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க, இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. அந்த அந்த பீரியட்ல இருக்கிற எல்லா படங்களையுமே முடிஞ்சா பாருங்க. நிறைய நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு வந்து சொல்ற முடியல. நிறைய பிராங்க் காப்ரா இருக்காரு, பில்லி வைல்ட் இருக்காரு. வாட்ச் எவ்ரி ஒன். மந்திரி குமாரி படத்துல ஒரு வில்லன் கேரக்டரை கலைஞர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவன் ஒரு டெக்காய்ட், அவன் கொள்ளை அடிப்பான். கொள்ளை அடிக்கிறது அவனுக்கு அதுதான் அவனோட ஹாபி, அதுதான் அவனோட ஆர்ட். அதை ரசிச்சு செய்வான். இத்தனைக்கும் அவன் ஒரு ராஜகுருவோட மகன். அவன் வீட்டுல இல்லாத செல்வம் கிடையாது. ஆனா கொள்ளை அடிக்கிறதுல அவனுக்கு ஒரு குரூர இன்பம் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டரை படத்தினுடைய கதாநாயகனான எம்ஜிஆர் போய் பிடிச்சிட்டு வந்துருவாரு. பிடிச்சிட்டு வந்தா அவனை சிறையில் அடைச்சிருவாங்க. அவனுக்கு மரண தண்டனை விதிக்க போறாங்க. அவங்க அப்பா ராஜகுரு நம்பியார் பண்ணிருப்பாரு. அவர் வந்து கெஞ்சுவார், தயவு செஞ்சு இந்த தொழிலை விட்டுரு அப்படின்னு சொல்லி. அவருடைய மகன் அந்த கொள்ளைக்காரன் அவன் சொல்லுவான், என்னால விட முடியாது, கொள்ளையடிக்கிறத விட்டுட்டு என்னால வாழ முடியாது, அதுதான் என்னோட கலை,
கொலை செய்யறது ஏப்பா கொலை செய்யணும், கொலை இல்லை அது கலை அப்படிமா. அதை என்ஜாய் பண்ணி செய்யலாம். அப்படி செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா நான் வெட்டி வீரம் பேசி விட்டாவது சாகிறேன்னு ஒரு டைலாக் இருக்கும். எனக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ் அந்த படம் பார்க்கும்போது. எந்த காலத்துல என்ன மாதிரியான ஒரு 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 காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு வைப்ரண்டான கேரக்டர் அவர் எழுதியிருக்காருங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கும் தமிழ் சினிமாக்குள்ள அந்த மாதிரியான ஒரு 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 வில்லன் உருவாக்கப்படுறது இல்லை. ஆனா அது அப்படி ஒரு வைப்ரண்டான கேரக்டர் அன்னைக்கு கலைஞர் உருவாக்கியிருக்காரு. மறக்க முடியுமான்னு நினைக்கிறேன் அந்த படம். இல்லைன்னா திரும்பிப்பார், இது 2 படத்துல ஏதாவது ஒரு படமா இருக்கலாம், தலைப்பு மறந்துட்டேன். சிவாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு, வில்லனா பண்ணியிருப்பாரு. ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ஆனா பயங்கர ஊதாரி, ஒரு லோஃபர் கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பாரு. உமனைசர், பெண்களை ஏமாத்து. அவங்க அக்கா கிட்ட பணத்தை கறந்துகிட்டே இருப்பான். அவங்க அக்காவை பண்டரிபாய் நடிச்சிருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் ரிலக்டண்டா டே நீ வந்து தேவையில்லாத இந்த மாதிரியான பொறுக்கித்தனம் சில்லறத்தனம் எல்லாம் பண்றேன், அவனை காசு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க கண்டிப்பாங்க. ஏன்டா இப்படி செய்யறாங்க போதெல்லாம் அம்மா அப்பா உன்னை நம்பிதானே என்னை விட்டுட்டு போனாங்க, நீ என்ன இப்படி எல்லாம் பாடப்படுத்துறியன்னு சொல்லி கேஸ் லைட்டிங் பண்ணுவார். ஒரு கேஸ் லைட்டிங் பண்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு 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 கேரக்டரை கலைஞர் அன்னைக்கே உருவாக்கி இருக்காரு. அதுல இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது மாதிரி நான் பேருக்கு 1-2 மென்ஷன் பண்றேன். இது மாதிரி பல படங்கள், பழைய படங்களுக்குள்ள எண்ணற்ற புதுமையான விஷயங்கள் வந்து இன்னைக்கும் இருக்கு. அதனால நீங்க பழைய படங்கள்னு எதையும் ஒதுக்கிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். பழைய படம்னா குரோசோவான்னு லேபிள் ஒட்டி இருந்தாதான் போய் பார்க்கணும்னு ஒன்றும் அப்படியெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை. இன்னும் எவ்வளவு பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க, பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ படங்கள் இருக்கு. அதனால நீங்க நான் ஒரு வேண்டுகோளா நான் உங்களுக்கு வைக்கிறது என்னன்னா, புதுசு பழசுன்னு மட்டும் பிரிக்காதீங்க. கலர் படமா இருந்தா தான் பார்ப்பேன், பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்க மாட்டேன்னு இல்லை. கோல்டு மைன், அது தங்க சுரங்கம் அங்கதான் இருக்குது. ஆனா நீங்க காலத்துல கொஞ்சம் டீப்பா டிக் பண்ணணும், அதை செய்யுங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சினிமோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டு நீங்க படிக்க வேண்டிய புக்ஸா இங்கிலீஷ் நிறைய தியரி புக்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ இன்டர்வியூஸ் வச்சுங்க. தமிழ்ல கொஞ்சம் குறைவாக இப்போ தான் வந்துட்டு இருக்கு. சிஜி ராஜ்குமார் சார் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ற புத்தகங்களும் அவர் எழுதுற புத்தகங்களும் பேசாமொழி பதிப்பகத்துல நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் படிங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அதோட ஒரிஜினல் இங்கிலீஷ் வெர்ஷன்ல ரொம்ப பேசிக் சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கிற புக்ஸ் தான். ஆனால் ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய புத்தகம் நான் சொல்றேன். 21 ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் இருக்காது. 21 சினிமோட்டோகிராஃபர்ஸ் மாஸ்டர்ஸ், அவங்க 21 லைட்டிங் ஸ்டைல்ஸை பத்தி அவங்க ஒரு ஒர்க் ஷாப் பண்ணதை அவங்க அதை புக்கா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான புக். எனக்கு அந்த புக் கிடைக்கிறது இல்லை. நீங்க நல்ல ஒரு பிடிஎஃப் நீங்க தேடினீங்கன்னா அந்த பிடிஎஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தியரியா நீங்க வந்து பேலன் ப்ரௌனோட சினிமோட்டோகிராஃபி புக்கும் அண்ட் லைட்டிங், அது ரொம்ப ஃபுல்லா பேசிக் தியரிஸ் இருக்கிற புக், அது படிங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெஸ்டர் அல்மண்ட்ராஸோட மேன் வித் கேமரா. ஏன்னா நெஸ்டர் அல்மண்ட்ராஸும் சரி, நீங்க விட்டாரியோஸ்டரும் சரி, 2 பேருமே யூரோப்பியன் ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அசோசியேஷன்ஸ் வந்து அவங்க ஹாலிவுட்ல பண்றாங்க. டெரன்ஸ் மாலிக்கோட நெஸ்டர் அல்மண்ட்ராஸ் ஒர்க் பண்றாரு. அண்ட் விட்டாரியோஸ்டோ வந்து நம்ம பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவோட அப்போகலிப்ஸ் ஒர்க் பண்றாரு. 2 பேரோட ஃபர்ஸ்ட் அசோசியேஷனே அவங்க ஆஸ்கார் வின் பண்றாங்க. ஸோ அவங்க யூரோப்பியன்ல என்ன ஸ்டைல் ஆஃப் அங்க ஒரு ஃபிலிம் மேக்கிங் கல்ச்சர் இருந்துச்சு, அது ஹாலிவுட் எப்படி அடாப்ட் பண்ணாங்கிறது ஒன்று. அண்ட் அசோசியேஷன் வித் டேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப முக்கியமா நீங்க எவ்வளவு தியரி படிக்கிறீங்களோ அதே நேரத்தில் மாஸ்டர் ஆஃப் லைட் மாதிரி இன்டர்வியூஸ், மாஸ்டர்ஸோட இன்டர்வியூஸ் தேடி படிக்கிறதுல அது ரொம்ப முக்கியம். அவங்க சினிமோட்டோகிராஃபியை பாக்குறாங்கிறது ஒன்று. அண்ட் ரொம்ப குறிப்பா சினிமோட்டோகிராஃபர்ஸ் டேரக்டர்ஸோட அசோசியேட் ஆகுதுங்க இருக்குல்ல. ஏன்னா இப்போ நீங்க ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கும் ஜனுஷ் காம்ஸ்கியும் அசோசியேட், அவங்க ஜுராசிக் பார்க் செகண்ட்ல இருந்து அசோசியேட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்பீல்பர்கோட படங்கள் வந்து அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பர்டிகுலர்லி சினிமோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் டேரக்டர் இருக்குல்ல, அவங்க அதை இப்போ நீங்க அங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அண்ட் இப்போ நீங்க ராஜர் டிக்கின்ஸ் அண்ட் மற்ற அசோசியேஷன் சரி, அண்ட் லுபஸ்கியும் டெரன்ஸ் மாலிக்கும், எனக்கு வந்து லுபஸ்கி அண்ட் சினிமோட்டோகிராஃபின்னு இன்னைக்கு ஒன்று வச்சிங்கன்னா நம்ம ரெவனன்ட்ல பாக்குறோம்ல. ஆனா லுபஸ்கியே அதை வந்து நீங்க டெரன்ஸ் மாலிக்கோட படம் பண்ணும்போது தான் அதை ஃபைன் பண்றாருங்கிறதா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே தான் இங்க தமிழ்ல நீங்க வந்தீங்கன்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு செந்தில்குமாருக்கும் ராஜமௌலி சாருக்கும் இருக்கிற அசோசியேஷன் இருக்குல்ல. ஸோ நீங்க வெறும் சினிமோட்டோகிராஃபர் தனி ஒர்க்கா இல்லாம, எனக்கு தெரிஞ்சு இப்ப ரஞ்சித் சாருக்கும் முரளி சாருக்கும் அசோசியேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள கம்பைன்டு ஒர்க்கா ஒன்னு நடக்குது. ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ் தேடி படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும், சினிமோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் அவங்க டேரக்டர்ஸோட அசோசியேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனியா அவங்கள தொடர்ந்து ஸ்டடி பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லா புத்தகங்களுமே சாதாரணமா கிடைக்கிறது இல்லை. நீங்க
சினிமோட்டோகிராஃபரா படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கதையை படிக்கிறது உங்களோட இமேஜினேஷனை தூண்டிட்டே இருக்கும். நீங்க ரேண்டமா இதைத்தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரேண்டம் ஒரு பக்கம் படிக்கிறது கூட உங்களுக்கு இமேஜினேஷனை தூண்டும் இல்லை. ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு கீப் ஆன் அதை திங்க் பண்ணிட்டே உங்களுக்கு இமேஜின் பண்றதுக்கான விஷயத்த கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமா சொல்லிக்கிறேன்னா, இப்போ இங்க பேசுனதுல சிட்டிசன் கேன் பத்தி பிரசன்னா நான் சொல்லணும், ராஜேஷ் நான் சொல்லும் போதும் எனக்கு முதல்ல சிட்டிசன் கேன் பண்ணுங்கிற படத்தை இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னோட சக சினிமோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசின எல்லாத்தையும் தாண்டி கிரெக் டோலண்டை பத்தி என்கிட்ட மணிக்கணக்கா பேசின ஆட்கள் வந்து இவங்க 2 பேரும். அவங்க தான் எனக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் கிரெக் டோலண்ட்டுக்கும் ஆசன் வெல்ல சுகர் அசோசியேஷனை பத்தி அவ்வளவு சொன்னாங்க. அங்க இருந்தா நான் மெத்தடா உன்னை படிக்கணும் அப்படிங்கிற நான் தேடி போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அது கூகை மாதிரி ஒரு லைப்ரரியில தேடியா நம்ம சினிமாட்டோகிராஃபி படிக்கிறத எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பிரசன்னா ராஜேஷ் தாங்க. இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. படங்கள் வந்து நான் திரும்ப நான் பர்சனலா பாக்குற படங்கள் வந்து எல்லா படமே போகணும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு சினிமோட்டோகிராஃபர்கிட்ட அவரோட எல்லா ஒர்க்ஸையும் பாக்குறது ரொம்ப முக்கியம். நான் பர்சனலி விட்டாரியாஸோட எல்லா படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு எனர்ஜிக்காக போட்டு பாக்குற படங்கள் வந்து டேவிட் ஃபின்ச்சரோட 7, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்கு. டக்குன்னு இது சர்ஜியோ லியோனியோட படங்கள். அண்ட் தமிழ்ல எனக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிச்ச படம். ஒரு டைம் ஆரண்யகாண்டம் நான் திரும்ப பார்த்துருக்கேன். ரேவோட பதர் பாஞ்சாலி நீங்க பார்க்க வேண்டிய படம். டேஸ் ஆஃப் ஹெவன் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம். கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் குடும்பஸ்தன் படக்குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.